அத்தனை தமிழ் மக்களுக்கும் கட்டுறது கையவன் சேனல் நண்பாக தை பொங்கல் நாள் வாழ்த்துக்கு சொல்லிக்கிறோம். எல்லாமே இந்த பொங்கல் திருநாளை பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. பேரு பொங்கலோ பொங்கச்சுங்க. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். இருங்க இருக்கா 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 கட்டுறது கையில சேனல்ல வந்து இன்னைக்கு பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கோம். பாலக்குறிச்சி மக்களோட பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பொங்கல்லாம் எப்படி வைக்கணுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. தயவு செய்து அதே மாதிரி உங்க வீட்டுல பொங்கல் வைங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் உன்னை சொல்ல சொன்னாங்களா? அவங்களே சொல்லுவாங்களா? உனக்கு என்ன அவசரம்? அவங்க நமக்காக பொங்கல் செஞ்சு தர போறாங்க, பொங்கலை கொண்டாட போறோம். அது எப்படி மட்டும் பாருங்க. பொங்க வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையை சொல்லுங்க. பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய். 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம். என்னக்கா சொல்லிட்டு போடுங்க. பாசி பருப்பு. பொங்கலுக்கு பால் கலந்து ஊத்துறோம். சாமி கும்பிட்டு ஊத்துறோம். தாயே நல்லா பறக்கலாம். அரிசி ஊத்துறாம இப்ப பின்னாடி இருக்கிற நண்பர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டுக்காக மாடு வளர்க்குறவங்க, மாடை அடக்குறவங்க. இவங்க வந்து மாடு, ஒவ்வொரு மாடு இவங்க வளர்க்குற மாடை பத்தி அதோட சிறப்பு அம்சம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ மாடு பேர் வெள்ளையன். வெள்ளையனா? வெளியூர்லாம் போயிட்டு போட்டிலாம் கலந்துருக்காங்க. ஆவாரங்காடு தான் 1ஆம் நம்பர். ஆவாரங்காடு 1ஆம் நம்பர். ஆவாரங்காடு ஜல்லிக்கட்டு கால தான் 1ஆம் நம்பர். சூப்பர். ஆவாரங்காடு ஜல்லிக்கட்டு தான் 1ஆம் நம்பர். ஐயா சொல்றாரு. பரம்பரையா 3 தலைமுறையா வச்சிருக்காங்க. அப்படிங்களா? இப்ப எந்தெந்த ஊர்ல போட்டியில போய் ஜெயிச்சிருக்குது? பாலக்குறிச்சி, ஐயாவட்டி, இழுப்பூர், தென்னலூர், 4 ஊர் போய் ஜெயிச்சுட்டு வந்துருக்கு. பார்த்தாலே பயமுறுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு உயிர் வளர்ந்து ரொம்ப ஆசை. இந்த அளவுக்கு சோடிச்சிட்டாலுமே ரெடியா சோடிக்கவே இல்லைங்க, சோடிக்கவே இல்லை. ஒரு துண்டு தான் கட்டுறீங்க. மாடு பிடிக்கலாமா? கிட்ட வரலாமா? வீடு மேல ஆசை இருந்தா வாங்க. ஐயோ ஆடியே புடுங்க. அந்த மாட்டுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க நீங்க? கருப்பன். பாண்டி, என்ன பார்த்தா எல்லா காலம் சைலண்ட் ஆயிரும் பாண்டி. பசி இல்ல மாம்ஸ், காளை மாடு. என்ன அப்படின்னா நீ என்ன ராமராஜனா? பேசி பேசி பாட்டு பாடி பால் கறக்குறோம்டா. நான் பாட்டு பாடி மாடு அடக்குறோம். ஐயா பாத்துங்க, எதிரிட போகுது. இப்பதான் பயப்பட மாட்டேன். நீங்க சும்மா ஒரு பில்டப் கொடுத்தாங்க. ஏன் இந்த மாதிரி? எத்தனாவது படிக்கிறீங்க? 12th முடிச்சிட்டேன். காலேஜ் போகல. ஜல்லிக்கட்டு தான் எனக்கு. இந்த பாலக்குறிச்சி மக்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு இந்த காளை வளர்க்கறதுல அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா சுத்தி நாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம். நிறைய காளைகள் சுத்தி இருந்துட்டு இருக்கு. ஒரு காளைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இவரு பாத்தீங்கன்னா +2 முடிச்சிருக்கா. அப்படி தம்பி +2 முடிச்சிட்டு வேற என்ன படிக்க போறீங்க நான் கேட்டாக்கா, நான் வந்து ஜல்லிக்கட்டு தான் எனக்கு முக்கியத்துவம், ஜல்லிக்கட்டை பத்தி தான் நான் படிக்க போறேன், ஜல்லிக்கட்டு தான் எனக்கு உயிர், அதுதான் சுவாசம் அப்படின்னு சொல்றாரு. நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒன்னொன்னா பாத்துக்கலாம் வாங்க. இங்க இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான மாடு, பயங்கரமான மாடு எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான். வளர்க்குறவங்களே முட்டிச்சு. அது ஆமா, சரக போட்டு போனா முட்டு தான் செய்யும். அது நான் சொன்னாரு அவரு. இல்ல அந்த மாடு பிடிச்சவர் சொன்னாரு, நான் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டு போயிட்டேன், அதெல்லாம் தூக்கி பிடிச்சிருக்காங்க. மாடு வரலாங்களா? வரலாம். அது பயங்கரமா இருக்கு. வரலான்றீங்க. அது ஏதாவது சேதாரம் பண்ணிடுற போது என்ன? சிங்கமாய் தொட்டுருச்சு அப்பா தொட்டுப்பா. இது என்ன வம்சம்? இதுக்கு நிறைய காளைகள் நிறைய பேர் சொல்றாங்க. புலிகுளத்து காளை, நாட்டு மாடு, புளியங்குளத்து காளை. புலிகுளத்து வம்சமா? இது பெயரை பாருங்க, புலிகுளத்து வம்சமா. இதோட பேரு, மாட்டோட பேரு
கருப்பையா எத்தனை பிரைஸ் வின் பண்ணிருக்கோம்? என்ன வாங்கிருக்கு இது பிரைஸ்? அண்டா சட்டி மீன்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய கோவலை பெரிய கோவலை வேற 5000 ரூபாய் பரிசு 5001 ரூபாய் 5001 பரிசு வாங்கிருக்கா? வெள்ளி காசு சில்வர் காயின் வாங்கிருக்கு. வேற 5 பொருள் இருக்கு. 5 இன்னைக்கு வரைக்கும் ஐயா சொல்றாரு 5 பொருளை வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. ராஜா தான் அவரு. ராஜாவா? கருப்பையான்றாரு. நீ ராஜா மாட்டு பேரு கருப்பையன்டா. அது ஒரு வின் பண்ணிட்டு வர பேர் ராஜா இல்ல, உலக பெரிய ஆளு பேர் ராஜா இல்ல. அவர் வெள்ளி காசு வாங்கிருக்கின்றாரு, நீ சில்வர் காசு வாங்கிருக்க. தமிழ்ல வெள்ளி காசு, இங்கிலீஷ்ல ஏன் பாண்டி என்ன? சரி வா முடியலடா போடா. வா முட்டை இல்ல லீலே ஓடியாடுறா. ஐயோ ஐயா இது எத்தனை வயசு ஆகுதுங்க இந்த மாட்டுக்கு? 1 வயசு. அவர் அண்ணன் தம்பி. ஓ, அவர் அண்ணன் ஒரு தம்பியா? பாருங்க பின்னாடி இருக்கிற அண்ணன் இவர் தம்பிங்களா பாத்துங்க. எத்தனை தரணை போட்டியில கலந்துருக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்பதான் புதுசா வாங்கிட்டு வந்து. இப்பதான் வாங்கிட்டு வந்து கலக்க இன்னும் ஒரு தடவை கூட போகல. நீங்க தான் வளர்க்குறீங்களா மாடை? தீவனம் எல்லாம் யார் வைக்கிறது மாட்டுக்கு? பேர் வந்து வெள்ளையன்னு வச்சிருக்கோம். இது நம்ம நாட்டு மாடு தானே? ஆமா, நம்ம வீட்டு மாடு. நாட்டு மாடுங்களே வீட்டு மாடு. ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. நம்ம மத்த மாடெல்லாம் பார்த்துப்போம், அங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த மாடு பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல மாடை வளர்த்து அது கண்ணுக்குட்டி போட்டு அந்த மாடு இந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க. இது மிகப்பெரிய விஷயங்க. இது ஒரு 5 போட்டிக்கெல்லாம் போயிருக்கா? போட்டிக்கெல்லாம் போயிருக்கு. ஏதோ பிரைஸ் வின் பண்ணி கட்டில் வாங்கியிருக்கு, அண்டா வாங்கியிருக்கு, ஹீரோ வாங்கியிருக்கு, கட்லு வாங்கியிருக்கு, அண்டா வாங்கியிருக்குன்றாங்க. சீர்வரிசை ஃபுல்லா வாங்கிருச்சு. சீர்வரிசை ஆமா, ஒரு பொண்ணு கொடுக்குற சீர்வரிசை அத்தனை வாங்கி வச்சு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லா மாட்டுக்கும் ஒரு மூக்கணாங்க ஏற்பட்டுருக்காங்க. இந்த மாட்டுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த மாட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 மூக்கணாங்க ஏற்பட்டுருக்காங்க. அதனால வந்து அது அமைதியா இருக்கு. மூக்கணாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஏதாவது வேகமா ஓடும் போது கயிறு பிடிச்சி இதுக்கும் போது இழுப்பாங்க, மூக்கு வலிக்கும். அதான உண்மை. வலிக்கும் போது நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது குணத்தை காட்டும். நான் பிடிச்சிருக்கிறதெல்லாம் நம்ம தைரியமா பேசுறேன். ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இந்த ஊர் பெண்கள் வந்து இந்த உளவி எல்லாம் போட்டுட்டு ஏதோ ஒரு சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு உளவி சவுண்ட் எல்லாம் போட்டுட்டு இந்த குலவை சவுண்ட் எல்லாம் போட்டு பொங்கல் வந்து சிறப்பா கொண்டாடுறாங்க. இப்ப அவங்க பொங்கல் ஆல்ரெடி இங்க கும்மி எல்லாம் போட்டு செம ரகலையா இருந்தது. நாங்க இந்த மாடை பார்க்கறதுனால அவங்க பார்க்க முடியல. இப்ப திரும்ப அவங்க கும்மி போட போறாங்க. நம்ம அதெல்லாம் வீடியோல போட போறோம். அவங்க வேற லெவல்ல பொங்கல் பண்ண போறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். என் பேர் பழனியம்மா. திருச்சி மாவட்டம் மாங்காவரி வட்டம் பாலக்குறிச்சியில இருந்து பாடுறோம். ஆடியில இலையில இலை விதவிதச்சு விதவிதச்சு ஐப்பசியில் இலையில இலை நடவு நட்டு இலையில கார்த்திகையில் இலையில இலை களை எடுத்து மார்கழியில் இலையில இலை பூவெடுத்து இலையில தன்னே நன்னா இலையில இலை நானே நன்னா நானே நன்னா நானே இலையில இலை நானே நன்னா இலையில தை மாசம் இலையில இலை அறுவடைக்கு தயாராக இலையில இலை பொன்னி நெல்லு இலையில தை மாசம் இலையில இலை அறுவடைக்கு இலையில தயாராக இலையில இலை பொன்னி நெல்லு இலையில தன்னே நன்னா இலையில இலை நானே நன்னா நானே நன்னா நானே இலையில இலை நானே நன்னா இலையில. அக்கா வந்து ரொம்ப சிறப்பா பாட்டு பண்ணாங்க. அந்த அக்காவுக்காக வந்து இந்த கும்பல வந்து பொன்னாட பத்தி அவங்களை சிறப்பிக்கிறோம். இது பொன்னாடையா? பொண்ணுக்கு போறதுனால பொன்னாடு. பொங்கல் எதுக்காக கொண்டாடுறீங்க? தை திருநாள் வந்து எதுக்காக நம்ம கொண்டாடுறோம்னா உழவர்களோட உழைப்பை வந்து நம்ம மதிச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லும் விதமா இந்த தை திருநாளை நம்ம கொண்டாடுறோம். அடுத்து வந்து இறைவனுக்கு நன்றி சொல்ற விதமா இந்த திருநாளை கொண்டாடுறோம். போகி பண்டிகை என்ன பண்ணீங்க காலங்காத்தால? போகி பண்டிகை வந்து நமக்கு தேவையில்லாத பொருட்களை வந்து எடுத்து கொண்டு போய் எரிச்சிருவோம். அதான் போகி. எந்த ஊர்ல வைக்கிறவங்களா இல்லையோ ஜல்லிக்கட்டு பாலக்குறிச்சி ஆவரங்கட்டுல வைப்பாங்க. எப்படி சிறப்பா இருக்குமா? போயிட்டு இருக்கு. 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 250 மாடு 300 மாடு 500 மாடு கூட வரலாம். அக்காவே ஜல்லிக்கட்டு அடைக்கிறவங்க யாரு வந்தாலும் தடை பண்ண முடியாது. இனிமே ஜல்லிக்கட்டு நடந்தே தீரும். பொங்குதா
சூப்பர் 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 சூப்பர். கல்ல கலையிச்ச. கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப இந்த ஊர்ல இருந்து சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். பொங்கல்ல மெயின் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரும்பு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கட்டுறது கையில வச்சு கரும்பு கொடுங்க. நான் சாப்பிட்டுட்டே பேசுறேன். கரும்பு நெல்லு. கரும்பு நெல்லு. கரும்பு என்ன கரும்பு பையா போடுங்க? செங்கரும்பு. எங்க ஊர்ல பண்ணி கரும்புன்னு ஏரியாவுக்கு தக்கன சொல்லுவாங்க. நான் கரும்பு கொடுத்துக்கிறேன் ஐயா, ரொம்ப ருசியா இருக்கு, நான் சாப்பிட்டு வரேன். ஆனா இன்னொரு குறிப்பான விஷயம், இந்த ஊர் கரும்பு ரொம்ப ருசியா இருக்கு. நம்ம எந்த விஷயம் சொன்னாலும் அதை வந்து கரெக்டா சொல்லிடுவோம். இன்னைக்கு வந்து இங்க இருக்கிற கூட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எல்லாம் அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த பொங்கல் வைக்கிறத பத்தி ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க, எப்படி என்னென்னலாம் போட்டு பொங்கல் வைக்கணும், என்னென்ன சேர்க்கணும்னு சொல்றாங்க. தயவு செய்து அதை பாருங்க, அதே மாதிரி பொங்கல் வைங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் கலந்து அந்த பானையில ஊத்தி ஃபுல்லா நிறைய வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் அரிசி போட்டு வெந்ததுக்கு அப்புறம் வெல்லம் போடணும். வெல்லம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஏலம் சுக்கு, முந்திரி பருப்பு, உலர் திராட்சை எல்லாத்தையும் போட்டு நெய் ஊற்றி கிண்டி இறக்கி வச்சிருங்க. ஐடியா மச்சான், முந்திரியும் உலர் திராட்சையும் போட்டு கிண்டுறோம். இப்ப நெய் ஊத்துறோம். நல்லா இருக்கும். ஓகே, நம்ம பொங்கல் ரெடி பிரதர். மச்சான் இத ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு டேஸ்ட் இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்க. சிக்கன் இடி போட நிறைய போடுது. எத்தனை மணிக்கு பத்த வச்சதுன்னு உனக்கு தெரியுமா? பொங்கல் பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க வீட்டுல செஞ்சு வச்சு அவங்க வீட்டுல தான் சாமி கிட்ட வச்சு படைப்பாங்க. நம்ம வந்து ஊர்ல பொதுவா பண்றதுனால வந்து இன்னைக்கு வந்து நம்ம கோயில்ல வச்சு படைப்போம். பாலக்கொறிச்சி தை பொங்கல் செஞ்ச சக்கரை பொங்கல் டேஸ்ட் எப்படின்னு நான் சொல்ல போறேன். நம்ம லெவல்ல சொல்ல போனா இல்ல, உண்மையில சத்தியமா உண்மையாலுமே சக்கரை பொங்கல் தான். அட்டா செஞ்சிருக்காங்க, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சாப்பாடு. சாப்பாடு அது பாலக்குறிச்சி எங்க ஊர் பெண்களால் செய்யப்பட்ட சக்கரை பொங்கல் சூப்பரா இருக்குது. நாங்க பாலக்குறிச்சிக்கு பொங்கல் வச்சுட்டு ஜல்லிக்கட்டு மாட தான் பார்க்க வந்தோம். ஆனா மிகப்பெரிய திருவிழாவை பண்ணி கொடுத்தாங்க இந்த ஊர் மக்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டுறது கையில் வச்சு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம என்னது தனியா சொல்லி என்னது எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ண சொல்றாங்க.